வணக்கம். இப்போது சுக்கிரனுடைய நட்சத்திரமான இந்த பரணி பூராடம் பற்றி பார்க்க. மேஷராசியில் வரும் பரணியும், சிம்மத்தில் வரும் பூரமும், தனுசில் வரும் பூராடமும் சுக்கிரனுடைய நட்சத்திரம் என்ற காரணத்தினால் இவர்கள் ஜாலியாக இருப்பார்கள். நாகரிகமாக உடை அணிவார்கள், நாகரிகமான எண்ணங்களை வைத்திருப்பார்கள். ஆனால் அந்தளவுக்கு அனுபவிப்பார்களா என்று சொன்னால் இல்லை. இவர்களுக்கு ஆசையெல்லாம் இருக்கும், ஆனால் அவை மிகவும் சுலபமாக கிடைக்காது. மிகவும் லேட்டாகி தாமதமாகித்தான் கிடைக்கும். சுக்கிரனுடைய நட்சத்திரம் என்று பெயர் தானே தவிர இவர்களுக்கு எல்லா ஆசைகளையும் தூண்டும் இந்த சுக்கிரன். ஆனால் நிறைவேற்றுமா என்றால் இல்லை. மிகவும் லேட்டாக 40 வயதிற்கு பின்பு அல்லது 35 வயதாவது தாண்ட வேண்டும். அதன் பின்புதான் இவர்கள் சுக்கிர யோகத்தை அனுபவிக்கிறார்கள். சுக்கிர திசையில் பிறந்தாலும் கூட இவர்களுக்கு சுக்கிர யோகம் அமைவதில்லை. பூராடத்திலும் பரணியிலும் இந்த பூரத்திலும் பிறந்த பெண்கள் திருமணத்துக்கே லேட்டாவதையெல்லாம் பார்த்திருப்போம். எனவே இது சுக்கிரனுடைய நட்சத்திரம் ஆஹா ஓஹோ என்று சொல்வதற்கில்லை. இவர்கள் அனுபவிப்பதெல்லாம் 35 வயதிற்கு பின்புதான் கொஞ்சம் இந்த காமசுகம் எல்லாவற்றையும் அனுபவிக்கிறார்கள். அதுவரை இவர்கள் பாடாவட்டியாகவோ அல்லது திருமணமே ஆகாமலோ அல்லது பிரம்மச்சரிய விரதத்தோடோ ஒரு மாதிரியாகவே இருக்கிறார்கள். இவர்கள் ஞானம் பெறுவது ஈஸியாக இருக்கிறது. இவர்களுக்கு சொல்ப ஞானமும் இருக்கிறது. கொஞ்சம் ஞானமும் பெற்றுவிட்டதால் இவர்கள் நிதானமாகத்தான் இந்த உலக சுகங்களை அனுபவிக்க வர முடியும். இவர்களும் 35-40 வயது வரை இவர்களுக்கு எந்த சுகமும் கிடைப்பதில்லை. அதன் பின்புதான் ராகு திசை வந்த பிறகுதான் இவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைகிறது. செவ்வாய் திசையாவது வர வேண்டும். அதன் பின்புதான் இவர்களுக்கு நல்ல வாழ்க்கை என்பது கிடைக்கிறது. லேட்டான திருமணத்துக்கு காரணம் இந்த சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் பிறப்பதுதான். மிகவும் சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் பெற்று சுக்கிரனுடைய எல்லா குணங்களும் இருந்து தான் தோன்றித்தனமாக போக்கடித்தனமாக இருக்கும் சிலருக்கு மட்டும் திருமணம் சீக்கிரம் நடக்கும். சுக்கிர அம்சம் என்பது மிக ஆபத்தானது. அது மிகவும் வேகமாக எங்கெங்கோ தள்ளிவிடும். அப்படி தள்ளாத பட்சத்தில் இவர்களுக்கு லேட்டான திருமணம் தான் நடக்கும். ஆனாலும் கூட இந்த 3 நட்சத்திரமும் எல்லா சுகபோகங்களையும் பிற்கால வாழ்க்கையை நிச்சயமாக அனுபவிப்பார்கள். யோகமாக இருப்பார்கள் என்பதில் சந்தேகமில்லை. நன்றி, வணக்கம்.